கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் நாம் தேவனுடைய செய்திக்காக ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் வரை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அப்படி நாம் எல்லாரும் கண்களை மூடினவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக என்னோட பேசும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பின் பரலோகத்தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த வேலையிலும் நாங்கள் உம்முடைய இந்த வசனங்களை வாசித்திருக்கிறோம். கர்த்தர் இந்த வேத பகுதியின் மூலமாக எங்களோடு பேசுவீராக. இந்த வேத பகுதியின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. நீர் கற்றுக் கொடுக்கிற சத்தியத்தின்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியே நீ செய்வீர், அதுக்காக நன்றி. அடியனை மறைத்து நீ வெளிப்படும். மீட்பர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த வேத பகுதியை நாம் வாசித்தோம். இந்த வேத பகுதியில ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். என்ன சம்பவம் அது? ஒரு குருடனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அதிசயத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் செய்த அற்புதத்தை பார்க்கிறோம். இந்த குருடனுக்கு பேர் மார்க் எழுதும்போது சொல்றது, திமேயுவின் குமாரனாகிய பர்த்திமேயு என்று சொல்லப்படுது. பர்த்திமேயு என்றாலே திமேயுவின் மகன் என்று அர்த்தம். அப்ப இவங்க தகப்பனார் பேர் நமக்கு நல்லா தெரிகிறது இல்ல? இந்த மனிதன் பிறவியிலிருந்து குருடனாய் இருக்கிறான். குருடனாய் இருக்கிற இந்த மனிதன் என்ன செய்யறான்னா, எரிகோ பட்டணத்தின் இந்த வாசல் அருகே இருந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். ஏன்னா குருடு தங்களுடைய வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு வேறு வழி இல்லை. அவர்கள் பிச்சை கேட்டுதான் அந்த நாட்கள்ல தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆகாரமோ உடையோ அவர்கள் வாங்க முடியும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இந்த குருடன் காணப்படுகிறான். இந்த சம்பவம் மத்தேயும் எழுதியிருக்கிறார், லூக்காவும் எழுதியிருக்கிறார். ஆனா மார்க் எழுதும்போது மட்டும் இந்த குருடனுக்கு பெயரை சூட்டி அவர் எழுதுகிறார். அது கூட அந்த குருடனுடைய பெயர் அல்ல, அவங்க அப்பாவினுடைய பெயரை சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த குருடன் ஆண்டவருடைய அதிசயத்தை கண்டான், பார்வை அடைந்தான், கர்த்தருடைய பிள்ளையா மாறினான், கர்த்தருக்கு பின் சென்றான். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ குருடர்கள் இருக்கிறாங்க. அதாவது ஆவிக்குரிய குருடர்களை குறித்து பேசுகிறேன். அவங்க சரீர பிரகாரமான குருடர்களாய் இராவிட்டாலும் ஆவிக்குரிய குருடர்களாய் இன்றைக்கு அநேகர் காணப்படுகிறாங்க. இந்த ஆவிக்குரிய குருடர்களை குறித்து கர்த்தர் ரொம்ப விசனப்படுகிறவராய் இருக்கிறார். இயேசு இதை வெளிப்படுத்தாமல் இல்லை, தன்னுடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தாமல் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசியாத பரிசேயர்களை பார்த்து, யூதர்களை பார்த்து சொன்ன காரியத்தை கவனிங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடியினால் உங்கள் பாவம்
நிலை நிற்கிறது என்றார். இந்த மக்கள் குருடர்கள் அல்ல, ஆனா இவர்கள் ஆவிக்குரிய குருடர்கள். ஏன்னா இயேசுவை காண்பதற்குள்ள கண்கள் இல்ல, இயேசு அவங்க விசுவாசிக்கல. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க குருடரா இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. எனக்கு பார்வை தெரியலன்னு சொன்னிட்டா கூட ஆண்டவர் சொல்றாரு இது பாவம் இராது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதனால பாவம் உங்ககிட்ட நிலைத்து இருக்கிறது. நிறைய பேர் தன்னுடைய பாவத்தை அவர்கள் பார்க்கிறதும் இல்ல, அந்த பாவத்தை அறிக்கை செய்யறதும் இல்ல, தன் பாவி என்று ஒத்துக்கொள்கிறதும் இல்ல. அப்படிப்பட்டவர்கள் ஆவிக்குரிய குருடர்களாய் காணப்படுகிறார்கள். குருடன் என்று சொன்னா அவருக்கு வழி எதுன்னு தெரியாது, பாதையிலே அவருடைய போகும் வழியிலே தடுமாறுகிறவராய் காணப்படுவார். அப்படிப்பட்டவர்கள் தான் குருடர்கள். ஏன்னா பார்வை இல்லை. இந்த பர்த்திமேயுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிலை காணப்படுகிறது. இந்த பர்த்திமேயுடைய சரீர குறைபாடையும் ஆண்டவர் நீக்கினார். அவனுடைய சரீரத்தில் காணப்பட்ட அந்த குருட்டுத்தனத்தையும் ஆண்டவர் நீக்கினார். அதே போல அவனுடைய ஆவிக்குரிய குருட்டுத்தனத்தையும் குருட்டாட்டத்தையும் தேவன் என்ன செய்தார், நீக்கினார். இரண்டையும் நீக்கி ஒரு சர்வாங்க சுகத்தை யாருக்கு கொடுத்தார்னா இந்த பர்த்திமேயுக்கு கொடுத்தார். இந்த சர்வாங்க சுகத்தை அவர் எவ்வாறாக பெற்றார் என்பதை நாம் சற்று கவனிக்க போகிறோம். இந்த பர்த்திமேயுடைய நிலைமையை சற்று கவனிங்க. இவன் எங்கே காணப்படுகிறான்? எரிகோ அந்த வாசல் அருகே அவன் அங்கே காணப்படுகிறான். இதுதான் அவனுடைய இடம். இந்த இடத்துல இருந்தா பிச்சை கேட்டுட்டு இருக்கான். எப்பவுமே நாம் வேதத்தினுடைய வசனத்தின் வாயிலாக நம்ம தியானிக்கும் பொழுது இந்த எரிகோ பட்டணத்தின் விசேஷத்தையும் நமக்கு தெரிஞ்சு கொள்ளணும். வேதம் நமக்கு இந்த எரிகோ பட்டணத்தை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, இது ஒரு சாபத்தீடான ஒரு இடம், சாபம் நிறைந்த ஒரு இடம். எரிகோ பட்டணத்தை குறித்து தேவனுடைய மனிதனாகிய யோசுவா சொல்லும்போது எப்படி சொன்னார் கவனிங்க. யோசுவாவுடைய 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அக்காலத்திலே யோசுவா, இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். யோசுவா ஏன் இவ்வாறாக இந்த பட்டணத்தை சபித்தார் என்று சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனா முன்னேறி சென்று கொண்டிருக்கும் போது எது தடையாய் இருக்கிறது என்று பாத்தீங்கன்னா, இந்த எரிகோ கோட்டை தான் தடையா நிக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல தடைகள் வந்துச்சு. சிவந்த சமுத்திரம் ஒரு தடையா இருந்துச்சு. இதற்கு பிறகு யோர்தான் ஒரு தடையா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் இந்த தடைகள் எல்லாம் உடைத்து முன்னேறி செல்ல உதவி செய்தார். இப்போ இவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். ஆனா அதற்கு முன்பாக ஒரு பெரிய மதில் நின்று கொண்டிருக்கிறது, பெரிய சுவர் தடையாக நின்று கொண்டிருக்கிறது. அதுதான் எரிகோ கோட்டை. இந்த எரிகோ கோட்டையை இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மேற்கொண்டார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டுடைய உடன்படிக்கை பெட்டியை பிடித்து கொண்டு அவர்கள் எரிகோ கோட்டையை சுற்றி அவர்கள் துதித்து கொண்டே வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இவ்வண்ணமாக துதித்து 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 7ஆம் நாளிலே அவர்கள் அந்த எரிகோ கோட்டையை துதியினாலே தகர்த்து உடைத்தார்கள். அந்த எரிகோ கோட்டை உடைந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதை கிடைத்தது. அந்த பட்டணத்தை அவர்கள் கடந்து அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்துக்கு நோக்கி தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள். அப்ப இது தடையாய் காணப்பட்டது. இந்த இடத்துல இருக்கிற சாபத்தீடான பொருட்களை எடுத்துதான் இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரு பெரிய அடி விழுந்தது, ஒரு தண்டனை, தேவனுடைய கோபாக்கினை இறங்கினது. ஆகவேதான் இந்த பட்டணத்தை பார்த்து யோசுவா சொல்றாரு, இந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்னா சாபம் நிறைந்த பட்டணம். இந்த சாபம் நிறைந்த இந்த பட்டணத்தை யார் கட்ட எழும்புகிறார்களோ, யாருக்கு இதற்கு அஸ்திவாரம் போடுகிறார்களோ, அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்களா? சபிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க. அவன் எப்படிதான் அஸ்திவாரம் போட முடியும்? அதுக்கு அஸ்திவாரம் போடணும்னா தம் மூத்த குமாரன் என்ன செய்யணும்? சாக கொடுக்கணும். அதே போல அதன் வாசல்களை வைக்கும் போது இளைய குமாரனை சாக கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு
யோசுவா சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த தீர்க்கதரிசன வார்த்தை எப்போ நிறைவேறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகாப் ராஜாவின் காலத்திலே நிறைவேறினது. 1 ராஜாக்கள் அதனுடைய 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, அதுல 34ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆகாப் ராஜா என்ற ஒரு பொல்லாத ராஜா இருந்தான். இஸ்ரவேலின் ராஜா தான் அவன். ஆனா பொல்லாத ராஜா. எப்படிப்பட்ட ராஜான்னு கேட்டீங்கன்னா, பாவத்தை தண்ணீரை போல குடிச்சான். எப்படி குடிச்சானா? பாவத்தை தண்ணீரை போல குடிச்சான். இந்த தண்ணீரை போல குடிச்ச இந்த ராஜாவின் நாட்கள்ல இந்த எரிகோ பட்டணத்துக்கு அஸ்திவாரம் போட்டாங்களாம். அதுக்கு வாசல் வைத்தார்களாம். அப்போ என்ன நடந்துச்சு? என்ன யோசுவா அருமையான தேவதாசன் யோசுவா இந்த பட்டணத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொன்னாரோ அந்த வசனம் அப்படியே நிறைவேறதை இங்க பாக்குறீங்க. பாருங்க, அந்த நாட்கள்ல பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் என்பவன் என்ன செஞ்சானா? எரிகோவை கட்டினானா. இவன் கட்டும்போது என்ன நடந்துச்சு? வசனம் சொல்லுது, கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது சேகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். எது ஆண்டவர் சொன்னாரோ அப்படியே நிறைவேறுது. இவன் இந்த ஈயல் என்பவன் துணிகரம் கொண்டு இந்த காரியத்தை செஞ்சான். ஒரு பெரிய சாபத்தை அவன் வாழ்க்கையில பார்த்தான். அப்போ இந்த எரிகோ எப்படிப்பட்ட பட்டணம்னு கேட்டீங்கன்னா, சாபம் நிறைந்த பட்டணம். இந்த சாபம் நிறைந்த பட்டணத்தின் வாசல் அருகேதான் யார் உட்கார்ந்துட்டு இருக்காரு? பர்த்தேமே உட்கார்ந்து கொண்டு பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். சாபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்துட்டா அந்த வாழ்க்கையை அழித்து விடும். நல்லா கவனிங்க. சாபம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா அவன் நிம்மதியா இருக்கவே முடியாது. காயின் என்ற ஒரு தேவ மனிதன் இருந்தார். ஆனா அந்த தேவ மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால சாபம் அவனுடைய வாழ்க்கையில வந்துச்சு. ஏன் தெரியுமா? காயினும் ஆண்டவருக்கு பலி செலுத்தினான், அவனுடைய சகோதரனை ஆபேலும் பலி செலுத்தினான். 2 பேரும் ஆண்டவருக்கு பலி செலுத்தினாங்க. ஆனா ஆண்டவர் காயினின் பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆபேலின் பலியை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதுனால காயினுக்கு ஒரே கோபம். அந்த கோபம் எரிச்சலா மாறிச்சு. யார் மேல எரிச்சல் கேட்டீங்கன்னா, தன்னுடைய சொந்த சகோதரன் மேல, ஆபேல் மேல எரிச்சல் அடைந்தான். எரிச்சல் அடைந்தவன் என்ன செஞ்சான்? ஆபேலை கொன்று போட்டான். அந்த கொன்று போட்டதுனால, அந்த பெரிய பொல்லாத பாவத்தை செய்ததுனால, ஒரு நீதிமானின் இரத்தத்தை அவன் சிந்தினபடினாலே அவனை கர்த்தர் சபித்தார். அந்த சாபம் அவன் பெற்றதுனால அவனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுன்னு கவனிங்க. அந்த சாபம் அவனுக்குள்ள வந்ததுனால அவனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமா போச்சு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை கவனிங்க. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஆபேலை நீ கொன்றதுனாலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று ஆண்டவர் தாமே கூறுகிறார். சொல்லிட்டு அடுத்ததை சொல்றாரு, நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். ஒரு சாபம் பெற்ற மனிதனுடைய நிலைமை என்னன்னா, அவன் என்னதான் பிரயாசம் எடுத்தாலும் அந்த பிரயாசத்துக்கு உரிய பலன் கிடைக்காது. அவன் என்னதான் சம்பாதித்தாலும் அந்த சம்பாதிப்பு அவனுக்கு நிக்காது. அது எப்படி போகுமா? வசனம் சொல்லுகிறது, பொத்தலான பைக்குள்ளே போடுகிறது போல அவனுடைய உழைப்பின் பலன் எல்லாம் அந்த அளவுக்கு அழிந்து போய்விடும். பொத்தலான பையில போடுறதுன்னா யோசித்து பாருங்களேன். உங்க பாக்கெட்ல ஓட்டை இருந்துச்சுன்னா அதுல நீங்க உங்க கிடைக்கிற உங்களுடைய சம்பளத்தெல்லாம் நீங்க பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிற அந்த லாபத்தெல்லாம் போடுறீங்க. ஆனா அது அப்படியே உங்களுக்கு தெரியாம என்ன செய்யுது? அந்த ஓட்டை வழியா வீணா போய்கொண்டே இருக்குது. அது உங்களுக்கும் பயன் தரவில்லை, மற்றவர்களுக்கும் பயன் தரவில்லை. இதுக்கு பேர் தான் சாபம். அப்போ சாபம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துவிட்டால் அவனுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படாது. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க மாட்டார். ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் சொன்னார், உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். ஆண்டவர் சொன்னார், உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். 128ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள்.
கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் எவ்வாறாக இருப்பார்கள் என்ற ஒரு பெரிய விளக்கத்தை நம்ம அந்த சங்கீதத்துல பார்க்கிறோம். அப்போ சாபம் நிறைந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அவன் தன் பலனை அவன் பெற மாட்டான். அவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக அனுபவிக்கவே மாட்டான். இரண்டாவது, அவன் பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பான். எந்த மனிதன் பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பான்? எந்த மனிதன் அப்படி அலைவான்? சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம, வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு ஜீவியம். இன்னைக்கு நல்லா கவனிங்க, சாபம் நிறைந்த மனிதனுடைய வாழ்க்கையில எந்த பிரயோஜனம் இருக்காது. அவன் சமாதானமற்றவனாய் அலைந்து திரிகிறவனாய் காணப்படுவான். அவன் மட்டும் இல்ல, அவன் மற்றவர்களுக்கும் இந்த சாபத்தை கொடுப்பான். அவன் மூலமாக மற்றவர்களுக்கும் சபிக்கப்படுவார்கள். எதுக்கு நான் சொல்லுகிறேன்? இந்த சாபம் அப்படிப்பட்ட பொல்லாதது. சாபத்தின் கட்டை அவிழ்ப்பதற்கு தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில வந்தார். அவர் நமக்காக வந்து கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அவர் மரிக்கும் பொழுது தம்முடைய சரீரத்துல என்ன செய்தார்னா, நம்முடைய பாவத்தை சுமந்து கொண்டார், நம்முடைய சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதற்காக தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். ஆண்டுக்கு தெரியும், சாபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருந்தா அவன் எவ்வளவு பரிதாபமான நிலையில இருப்பான், எவ்வளோ அலங்கோலமான நிலையில இருப்பான் என்று ஆண்டவருக்கு தெரியும். தேவன் தம்முடைய பிள்ளைகளை சிருஷ்டித்ததின் நோக்கம் அவங்க சமாதானமற்று அலைவதற்காக அல்ல, அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் இருப்பதற்காக அல்ல. மாறாக அவர்கள் தேவன் கொடுக்கும் சகல நன்மையினால் அவர்கள் அதை அனுபவித்து அதில் களி கூறுவதற்காக தேவன் தம்முடைய பிள்ளைகளை தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்மை அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும்னு விரும்புகிறார். பாருங்க, பர்த்திமேயு எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாபத்தீடான ஒரு இடத்துல அந்த வாசல் வரைக்கும் உட்கார்ந்துருக்க. அப்படின்னா பர்த்திமேயு எப்படிப்பட்ட ஒரு மனிதன்னா, சாபம் நிறைந்த ஒரு மனிதன். அந்த நாட்கள்ல பார்வையற்ற நிலைமையில இருந்தா அவங்கள பார்த்து ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது தேவனுடைய சாபம், யாரோ இவங்க குடும்பத்துல செஞ்ச குற்றம். இது நான் சொல்ல, இயேசு கூட இருந்த அப்போஸ்தலர்களே இப்படிதான் சொன்னாங்க. கொஞ்சம் வாசிங்களேன், யோவான் அதனுடைய 9ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிப்பீர்களா? அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இது எல்லாருக்கும் உள்ள ஒரு 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 என்ன சொல்றது கேள்வி. ஏன் பிறவிலேயே குருடனா ஏன் பிறந்திருக்கிறாங்க? ஏன் உங்களுக்கு பார்வை இல்ல? ஒருவேளை இவன் செய்த பாவமா, இல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா? இப்படிப்பட்ட கேள்வி எல்லாருடைய மனதிலே எழும். அதனால்தான் இவங்களை என்ன பேருன்னு சொன்னேன், இவங்க என்ன நபர் சொன்னேன்? சாபம் நிறைந்த மனிதர் என்று சொன்னேன். அப்போ இந்த பர்த்திமேயு குறித்து இப்படிப்பட்ட எண்ணம் தான் ஜனங்களுக்குள்ள வந்திருக்கும். இவன் பாவியா இருந்திருப்பான், இவன் ஏதோ பாவம் செய்திருக்கான், இவங்க அப்பா அம்மா ஏதோ பாவம் செய்திருக்காங்க, இவங்க தாத்தா ஏதோ பாவம் செய்திருக்காங்க. பிரமாணம் என்ன சொல்றதுன்னா, ஒரு மனிதன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது, தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுது, அவன் செய்த பாவம் அவன் அடுத்த தலைமுறைக்கும் கொடுத்துட்டு போயிடுவான், அடுத்த சந்ததிக்கும் கொடுத்துட்டு போயிடுவான். அதனால்தான் உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அது உன் வாசற்படியில படுத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற மனிதன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். பாவம் அவனை விடவே விடாது. இந்த பாவத்தின் விளைவுதான் சாபம். சாபமும் ஒரு மனிதனை விடவே விடாது. அதனாலதான் சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே, இந்த மனிதன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா இவனுடைய பெற்றார்கள் செய்த பாவமா? உடனே ஆண்டவர் அவங்களுடைய குருட்டுத்தனத்தை நீக்கிறாரு. சீஷர்களுக்கு கூட குருட்டுத்தனம் இருக்கு. ஆண்டவர் எப்படி நீக்கிறார் கவனிங்க. ஆண்டவர் அவர்களுக்கு பிரதித்திரமாக, இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படி பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அழகான ஒரு பதில கொடுத்தாரு. இவன் செய்த பாவம் இல்லப்பா, இவன் பெற்றார் செய்த பாவம் இல்ல. அப்போ தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்பட வேண்டும்.
தேவன் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்த விரும்புகிறார். தம்முடைய அதிசய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த விரும்புகிறார். ஒரு மனிதனும் சாபத்திலேயே மாண்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒரு மனிதனும் பாவத்திலேயே மாண்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. எப்படியாவது அவர்கள் பார்வையடைய வேண்டும். எப்படியாவது அவர்கள் உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும். மெய்யான தேவனை அவர்கள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மேல் கரிசனையோடு காணப்படுகிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா, மெய்ப்பனில்லாத ஆடுகளை பார்த்து மனதுருகிற தேவன், பார்வையற்று ஆவிக்குரிய குருட்டாட்டத்தோடு வாழ்கிற மக்களை பார்த்து பரிதபிக்கிற ஒரு தேவனாக, ஒரு நேசராக இயேசு காணப்படுகிறார். இந்த பர்த்திமேயை குறித்து என் ஆண்டவர் மிகவும் பரிதாபப்பட்டார். அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டார். அவன் எரிகோ பட்டணத்தின் வாசல் அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அப்போ இந்த பாவம் இருக்கும்போது, சாபம் இருக்கும்போது ஒரு முன்னேற்றம் இருக்காது, அங்கே சமாதானம் இருக்காது, அங்கே பூரணம் இருக்காது. அப்போ இந்த நிலையிலே இந்த பர்த்திமே காணப்பட்டான். ஆனா இந்த மகனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு. பார்வை அடைந்தான். இவன் ஆண்டவரை பின்பற்றினான். இயேசுவை காண்கிற கண்கள் இவனுக்கு கிடைத்தது. எவ்வளவு பெரிதான அதிசயம்! இதுக்கு காரணம் என்ன? இவன் இப்படிப்பட்ட சர்வாங்க சுகத்தை பெறுவதற்கான காரணம் என்ன என்று சொன்னா, இங்கே மார்க் அதை குறிப்பிடாமல் இல்லை. இந்த வேத பகுதியில நம்ம சில படிகளை பார்க்க போகிறோம். இயேசுவை காணும் கண்கள் நமக்கு வேணும்னா அதுக்கு ஒரு விசுவாசம் தேவை. விசுவாச கண்களினாலே நாம் தேவனை காணணும். அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும்போது தான் இந்த காரியத்தெல்லாம் நடக்கும். பர்த்திமேயுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அதிசயம் நடந்ததுக்கு ஒரு முக்கியமான சில காரணங்களை சொல்லுகிறேன். அவனிடத்தில் காணப்பட்ட நல்ல குணாதிசயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் காரியத்தை கவனிங்க. 47ஆம் வசனம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினார். நல்லா கவனிங்க. பர்த்திமேயு ஒரு பிறவியிலிருந்து குருடன் சொன்னேன். ஒரு பார்வையற்ற ஒரு மனிதர். இவனுக்கு கண்ணு தெரியல, இயேசு இவனால காண முடியாது. அப்போ இவன் இயேசு அந்த வழியே வருகிறார் என்று கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட மாத்திரத்திலே இப்ப இயேசு அந்த எரிகோ வாசலாக யாரோட வந்துட்டு இருக்காரு? தம்முடைய சீஷர்களோடு, திரளான ஜனங்களோடு அந்த எரிகோல இருந்து விட்டு புறப்பட்டு அப்படி போறாரு. போகும்போது இந்த செய்தி யாருக்கு கிடைக்குதுன்னா, பர்த்திமேயுக்கு கிடைக்குது. செய்தி கேட்ட உடனே, இயேசு வருகிறார் என்று கேட்ட உடனே அவன் என்ன செய்யறான் பாருங்க. சத்தமா ஆண்டவரை நோக்கி சொல்றான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். முதல் காரியத்தை கவனிங்க. உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் நினைச்சு நிர்விசாரமா வாழ்ந்துடக்கூடாது. ஒரு அனுகிரக காலம்னு தேவன் உங்களுக்கு வச்சிருக்காரு. அந்த காலத்தை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள், அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அனுகிரக காலம்னு ஒண்ணு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல வாழ்கிற எல்லா மனிதருக்கும் எப்படி அவர்கள் தடவியாது இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு அனுகிரக காலத்தை வைத்திருக்கிறார். நீங்க வாசிங்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளில் உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். நல்ல கவனிங்க. தேவனுடைய கிருபை ஒவ்வொருத்தருக்கும் கடந்து வருகிறார். ஆண்டவர் பாரபட்சமற்றவர். எல்லா மனிதருக்கும் இரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லா மனிதர்களும் குற்றாட்டத்திலிருந்து விடுதலை பெற்று பார்வை அடைந்து இயேசுவை காண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மெய்யான தேவனை காண வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படின்னா அவருடைய கிருபை இப்பொழுதும் பிரவாகித்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த கிருபையை நீங்க விருதாவா நினைச்சிடக்கூடாது. எப்பொழுதுமே நேரம் வரும் நினைச்சிடக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு அனுகிரக காலத்தை தேவன் நியமித்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு தருணத்தை தேவன் நியமித்திருக்கிறார். பாருங்க,
இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். நீங்க கொஞ்சம் செவி கொடுக்க பழகணும். உங்க நேரத்தை நீங்க அடையாளம் கண்டு கொள்ள பழகணும். பர்த்திமேயுக்கு ஒரு நேரம் வந்துச்சு. அவன் அதுக்கு முன்பாக என்ன வாஞ்சியோடு இருந்தான்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். எவ்வளவு வாஞ்சை இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. பர்த்திமேயுக்கு, ஆண்டவரே, நான் பிறவியிலிருந்து குருடனப்பா, எப்படியாவது உம்மை காணணும், எப்படியாவது உம்மை காணணும் என்று ஒரு வாஞ்சை யாருக்குள்ள இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பர்த்திமேயுக்கு இருக்கும். பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னா பாவத்தின் அடிமைத்தனம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாவத்தின் அடிமைத்தனம் எவ்வளவு மோசமானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொண்டு இதிலிருந்து ஆண்டவரே என்னை விடுவியும் என்று வாஞ்சிக்க வேண்டும். அதுக்காக ஏங்க வேண்டும். அதுக்கு சமயம் வாய்க்கும் பொழுது அந்த சமயத்தை ஒரு நாள் தட்டிவிடக்கூடாது. நமக்கென்று குறிக்கப்பட்ட அனுகிரக காலத்தை ஒரு நாளும் எள்ளி நகையாடக்கூடாது. அதை தள்ளிவிடக்கூடாது. பர்த்திமேயுக்கு இப்பதான் செய்தி வருது, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். இந்த செய்தியை கேட்ட உடனே கூக்குரலிட்டு கேட்கிறான், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் அப்பா, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். இன்னைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், சபையில வந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா அநேக நேரங்கள்ல தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நமக்கு நேரத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனா அநேக நேரங்கள் நம்முடைய கடின இருதயங்கள் அவருடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு அப்படியே நம்முடைய காதுகளை மூடிவிடும். கவனியுங்கள், இதுதான் அனுகிரக காலம். ஒரு நீங்க நினைக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளன்னைக்கு பார்த்துக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் நான் என்ன செஞ்சுருவேன், கொஞ்சம் மனம் திரும்பிடுவேன். உங்க இருதயம் கடினப்பட 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 தேவன் கொடுக்கிற அனுகிரக காலத்தை நீங்கள் பிரயோஜனம் இல்லாமல் அதை விரயம் பண்ணினால் ஒரு டைம் வரும், அன்னைக்கு உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்காது. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான். ஆரம்பத்துல நீங்க பெறுகிற அந்த ரட்சிப்பு, இந்த ஆரம்ப நிலை, பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறீங்க, பாவத்தின் தோஷத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறீங்க. ஆனா அந்த ரட்சிப்பை நீங்கள் பூர்ணப்படுத்த எப்பொழுதுமே பிரயாசம் எடுக்க வேண்டும். இந்த காரியம் யாருக்கு பொருந்தும் என்று சொன்னா, பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கும் பொருந்தும், பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்துவதற்காக போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருந்தும், ஒவ்வொரு விசுவாசிக்கும் பொருந்தும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம், அந்த நேரம், அந்த அனுகிரக காலம், அதை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள், அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், டைம், நேரம் யாருக்காகவும் வெயிட் பண்ணவே பண்ணாது, காத்துக்கொண்டே இருக்காது. டைம் அண்ட் டைடு அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட்ஸ் ஃபார் நன். யாருக்காகவும் அது காத்து இருக்காது. உங்களுக்கு கொடுக்கிற அந்த நேரத்தை அடையாளம் கண்டு கொண்டீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாய்ப்பை நீங்க அடையாளம் கண்டு கொண்டீங்கன்னா, நீங்க ஞானவான், நீங்க ஞானவான். பர்த்திமே ஒரு ஞானவான். ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவன் தன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டான். இயேசு வருகிறார் என்ற செய்தி மாத்திரம் கேட்கப்படுகிறது, கண்ணால பார்க்கல. ஆனா ஆண்டவரை நோக்கி உரத்த சத்தமா சொல்றான், இயேசுவே, தாவீதின் குமாரனே, நீர்தான் என் இரட்சகர், நீர்தான் என் இரட்சகர், நீர்தான் எனக்கு பார்வை கொடுக்க முடியும். என இவனுக்கு பிரமாணம் தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் இவனுக்கு தெரியும். இவர் சாதாரண மனிதன் அல்ல. இயேசு என்ற ஒரு இரட்சகர் வருவார், அவர் மேசியா வருவார், அவர் குருடர்களுக்கு பார்வை கொடுப்பார், அவர் ரட்சிப்பை கொடுப்பார் என்று இந்த பர்த்திமேயுக்கு நன்றாகவே தெரியும். இப்ப செய்தி கேட்குது, கேட்ட மாத்திரத்துல உடனே அதை பயன்படுத்திக் கொள்கிறார். இன்னைக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்துறீங்களா? உங்க காலத்தை சரியாக பயன்படுத்துறீங்களா? நாளைக்கென்று மட்டும் தள்ளி போட்டுறாதீங்க. ஒருவேளை இன்றைக்கு மரணம் உங்களை சந்திக்கும் நேரமா இருக்கலாம். மரணம் சந்திக்கும் பொழுது இயேசு இல்லாமல் உங்க வாழ்க்கை முடியும் என்றால் அது நரகத்துல போய் முடியும். நன்றாக கவனிங்க. முதல் காரியத்தை கவனிங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒண்ணு. இரண்டாவது, இவன் அடுத்த காரியத்தை கவனிங்க. 48ஆம் வசனம்,
அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதற்றினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். நீங்க இயேசுவை நெருங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உடனே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வரும் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தடைகள் வரும். யார் தடையை கொண்டு வருவான்னு கேட்டீங்கன்னா, உங்க கூட இருக்கிற ஜனமே தடை கொண்டு வரும். இங்க இந்த குருடன், இந்த பர்த்திமேயு ஆண்டவரை பார்த்து ரொம்ப கெஞ்சி கூப்பிடுறான், ஆண்டவரே எனக்கு இறங்கும். இல்ல, விசுவாசத்தை பாத்தீங்களா? என்ன மாதிரி விசுவாசம்? உண்மையான இருதயத்தோட கூப்பிடுறான். ஆனா இந்த மக்கள் என்ன செய்யறாங்க? தடை பண்றாங்க, அதட்டுறாங்க. ஏய், பேசாம இரு, பேசாம இரு. இப்ப நமக்கு இப்படி யாராவது சொல்லிட்டாங்கன்னு என்ன செய்வீங்க? சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறீங்க, ஆராதனையில கலந்து கொண்டுட்டு இருக்கீங்க, உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கிற காரியங்கள்லாம் நடைபெறாமல் இருக்கலாம். ஒருவேளை பர்த்திமை போல ஆரம்ப ஜெபத்திலேயே ஒன்றரை என்ன செய்யல, பதில் கொடுக்கல. கொடுத்தாரா? கொடுக்கல. பார்வை கொடுத்தாரா? இல்ல. ஏய், வீணா ஏன் கத்துற? கத்தாத அப்படின்னு உங்க வீட்டுல உள்ள ஜனம், அல்டா வெளியில இருக்கிற ஜனம் உங்களை அதட்டுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வீங்க? அப்பா தடை வந்துருச்சு, நான் போல, நான் எதுக்கு ஆராதனைக்கு போகணும், நான் எதுக்கு ஆண்டவர் ஆராதிக்கணும் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தேவன் கொடுக்கிற அதிசயத்தை நீங்க உங்க கண் காணாது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. தடைகள் வருவது அது கட்டாயம் நடக்கும். தடைகள் இல்லாம இருக்கவே இருக்கா. நீங்க நல்ல காரியத்தை, அதாவது தேவனுடைய காரியத்தில், தேவனை ஆராதிக்கிற காரியங்கள்ல, தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல நீங்க எவ்வளவு அதிகமா முன்னேறுவீங்களோ உங்களுக்கு தடை வந்து கொண்டேதான் இருக்கும். பிசாசு உங்களை எப்படியாவது தடுப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும், பாவத்துல இருக்கிறது வரைக்கும் நம்ம எந்த ராஜ்யத்துல இருக்கோம்? அவனுடைய ராஜ்யத்துல இருக்கோம், இருளின் ராஜ்யத்துல இருக்கோம். ஆனா இப்ப இருளின் ராஜ்யத்துல இருந்து நம்ம வெளியில வருவதற்கு பிரயாசம் எடுக்கும் பொழுது, இயேசுவே உம்முடைய வெளிச்சத்தினால என்னை இருளில இருந்து மீட்டெடுத்து என்னுடைய வெளிச்சத்தின் ராஜ்யத்துல, ஒளியின் ராஜ்யத்துல கொண்டு வரும்னு சொன்னா யார் தடையா வருவா? பிசாசு தடையா தான் வருவான். அவன் விடவே மாட்டான். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே இயேசு இந்த உலகத்துல வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிப்பது. பிசாசு நமக்கு ரட்சிப்பு கிடைக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறான். பிசாசு தேவனுடைய வார்த்தையை நம்ம எடுத்து போடுவான், விசுவாசத்தை நம்ம விட்டு எடுத்து போடுவான். தடை வரும். ஆனா தடை வரும்பொழுது நீங்களும் நானும் இந்த பர்த்திமேயிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கு. என்ன பாடம் அது? தடை வந்தா கூட இன்னும் அதிகமா ஆண்டவரை தேடுவேன். அல்லேலூயா. நான் எப்படி தேடுவேன் பாருங்க, பர்த்திமேயு எப்படி தேடினார் கவனிங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். கொஞ்சம் கம்மி பண்ணல, வாய்ஸை இன்னும் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தடை எவ்வளவு அதிகமா வருதோ உங்க விசுவாசம் அந்த அளவுக்கு இன்னும் அதிகம் போகணும். ஆமென். ஆண்டவருக்கு எது பிரியம் தெரியுமா? எது பிரியம்? விசுவாசம் தான் ஆண்டவருக்கு பிரியம். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப என்ன செய்யணும்? எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். கவனிச்சீங்களா? எப்படி நீங்க விசுவாசிக்கணும்? அவர் உண்டு. இப்ப தடை வந்து சொல்லுது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இயேசுலாம் உன்னை சுகப்படுத்த மாட்டாரு. ஏய், அதட்டுறான். ஜனங்க அதட்டுறாங்க. பர்த்திமேயு வீணா சத்தம் போட்டு உன்னுடைய சத்தத்தெல்லாம் உயர்த்தி கண்ணீர் விட்டு நீ இவ்வளவு ஜபிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. இயேசுக்கு நிறைய வேலை இருக்கு, அவர் கண்டுக்க மாட்டார். இப்படிதான் சொல்லி தடை பண்ணாங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்துல எப்படி போகணும்? என் தேவன் உண்டு, என் இயேசு உண்டு, என் இயேசு எனக்கு சுகம் கொடுக்க வல்லவர், என் இயேசு எனக்கு பார்வை கொடுக்க வல்லவர் அப்படின்னு விசுவாசிக்கணும். அவரிடத்தில் அவரை உண்மையா தேடினா அவர் எனக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்கணும். இதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். தடை வந்துச்சு, எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே, பார்த்த உடனே அப்படியே பேக் அடிச்சிடக்கூடாது, முன்னேறி செல்லணும். அல்லேலூயா.
எப்படி பர்த்திமேயு முன்னேறி சென்றானோ அதே விதமாய் நீங்களும் நானும் முன்னேறி செல்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபித்தான், மன்றாடினான். உண்மையா நீங்க ஆண்டவரை கூப்பிட்டீங்கன்னா என் தேவன் உங்களுக்கு கட்டாயம் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 145 அதிகாரம் அதனுடைய 17-18. கர்த்தர் தமது வழிகள் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகள் எல்லாம் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த சங்கீத பகுதிய ஆராதனையில பாடும்பொழுது நிச்சயமா பர்த்திமேயும் கேட்டுருவோம் இல்ல? யூதர்கள் தங்கள் ஜெப ஆலயத்துல இந்த சங்கீதங்கள் எல்லாம் பாடி தேவனை கீர்த்தனம் பண்ணுவாங்க. நிச்சயம் கேட்டிருப்பார் பர்த்திமேயு. அவருக்கு தெரியும், அவர் உண்மையா கூப்பிடும்போது அவர் அருகாமையில தான் இருக்கார், சமீபமா இருக்கிறார். அவருக்கு பயந்து நம்ம ஜீவிக்கும் பொழுது, அவருக்கு பயந்து வாழும் பொழுது அவர் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி தருகிறவராயிருக்கிறார், ரட்சிப்பை அளிக்கிறவராயிருக்கிறார். பர்த்திமேயு ஆண்டவர் இப்படிதான் விசுவாசிச்சான். தடை வந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை விட மாட்டேன், இயேசுவை விட மாட்டேன், நான் இயேசு அண்டை சேர்வேன், நான் இயேசுவை விசுவாசிப்பேன். என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகள் மேல நான் இன்னும் அந்த எதிர்ப்புகள் தாண்டி ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, உங்க நம்பிக்கை எப்படி இருக்கு? உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய எந்த மனிதனாலும் சரி, அந்த மனிதனை தேவன் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். நல்ல கவனிங்க. இரண்டாவது காரியம், பர்த்திமேயுடைய வாழ்க்கையில நல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், தடைகள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் அதை மீறி ஆண்டவரை நோக்கி இன்னும் அதிகமாய், இன்னும் முழு உற்சாகத்தோடு முழு பலத்தோடு அவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து அவரை கூப்பிட்டான். இந்த கூப்பிடுதலை என் தேவன் கேட்காம இல்லைங்க. அதான் வசனத்தின் வாஸ்தவம். உண்மையா அவர் நோக்கி கூப்பிட்டா அவர் எங்கெங்க இருக்காரு? சமீபமா இருக்கிறார். தூரத்துல இருக்கிற தேவன் அல்ல. அவர் நம்மேல் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி தம்முடைய கிருபையை ஊற்றுகிறவராயிருக்கிறார். பாருங்க, இந்த மாதிரி இந்த தடையை மீறி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார் தெரியுமா? போயிட்டு இருக்கிற இயேசு, வசனம் சொல்லுது, மார்க் சொல்றார், இயேசு நின்று, அவ்வளவுதான், நின்றார். இந்த பர்த்திமேயுடைய ஒரு ஜெபத்துக்கு என் தேவன் எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார் பாருங்க. நீங்க உண்மையா ஜெபித்தாங்க, உண்மையா அவர் மேல விசுவாசம் வைத்து அவர் அண்டிக் கொண்டா அவர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். எல்லா வேலையும் விட்டுருவார், அவர் நின்றுவார். அவர் நின்றுவார். ஏன்னா அவருக்கு தெரியும், பர்த்திமேயு என்னை நேசிக்கிறான், பர்த்திமேயு என் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறான், என்னை உறுதியா பற்றி கொண்டிருக்கிறான். தடை வந்தாலும் அவன் அலர்ந்து போகவில்லை, சோர்ந்து போகவில்லை, அவன் என் மேல் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறான். அதனால இயேசு என்ன தெரியுமா செஞ்சாரு? போயிட்டு இருக்கிறவர் நின்னுட்டார். நின்று என்ன செஞ்சாரு கவனிங்க? அவனை அழைத்து வர சொன்னார். என்ன செஞ்சாரு? போய் அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கிட்ட சொல்றாரு. சீஷர்ல போங்க, என் மகன் என் மேல வாஞ்சியா இருக்கிறான். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சா அவர் மேல வாஞ்சி வைத்தா போறோம். அது எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? அவன் என் மேல் வாஞ்சி வைத்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் இப்படின்னு சொல்லிட்டு நிக்கல. எந்திரமா சொன்னாரு, கொஞ்சம் வாசிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 91 அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை வாசிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். என் ரட்சிப்பை அவனுக்கு நான் காண்பிப்பேன். எப்படி? நித்திய ஜீவனை அளித்து அவனுக்கு என் ரட்சிப்பை நான் காண பண்ணுவேன். நல்லா கவனிங்க. இந்த பர்த்திமேயு கர்த்தர் மேல் எவ்வளவு வாஞ்ச கவனிங்க.
ஆண்டவர் பார்த்தாரு, அந்த வாஞ்சைக்கு மதிப்பு கொடுத்தார், நின்று விட்டார், கூப்பிட சொன்னார், கூப்பிட சொன்னார். இப்ப கூப்பிட்டாங்க பாருங்க. கூப்பிட்ட உடனே பாருங்க, பர்த்திமேயை நோக்கி அந்த சீஷர்கள் வந்து அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். பாருங்க, அவங்க இப்ப சொல்றாங்க, வாங்க, உங்களை ஆண்டவர் கூப்பிடுறாரு, பயப்படாத, திடன் கொள், உன்னை தேவன் அழைக்கிறார் என்று சொல்லி கூப்பிட்டுட்டு போறாங்க. இந்த கூப்பிட்ட உடனே அவன் அடுத்த வேலை என்ன செய்யறாங்க நீங்க பாருங்க. தேவன் நம்மளை கூப்பிடுவாரு, நம்ம மேல அன்பு வைப்பார். ஆனா நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் செய்தே ஆகணும். ஆமென். கூப்பிட்டா மட்டும் போதாது, தடைகளை மீறியும் கூப்பிட்டா மட்டும் போதாது. இவன் செய்த காரியத்தை கவனிங்க. 50ஆம் வசனம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். எப்படி வந்தாங்க? சீஷர்கள் வந்து கூப்பிடுறாங்க, உன்னை இயேசு கூப்பிடுறாருப்பா, வா அப்படின்னு சொன்ன உடனே சும்மா போயிடலாம். நிக்கல. முதல் என்ன செய்யறானா, உடனே கீழ்படுகிறான். உடனே அந்த வார்த்தைக்கு உடனே மதிப்பு கொடுக்குறான். எப்பவுமே பாருங்க, தேவன் எதை விரும்புவார்னா, அவர் சொல்ற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மேல கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கு. நீங்க காலம் தாமதித்து கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அந்த கீழ்ப்படிதலுக்கு என்ன பேர் தெரியுமா? கீழ்ப்படியாமை என்றுதான் பேர். காலம் தாமதித்த கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நமக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில செய்யவிருக்கும் அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில காண அது இடம் கொடுக்காது. உடனே உடனே இயேசுடைய வார்த்தையை கேட்ட உடனே அவன் கீழ்ப்படிச்சுட்டு என்ன செய்தான் கவனிங்க. தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். எப்படி வரான்? இயேசுகிட்ட தன் மேல் வஸ்திரத்துல தூக்கி அப்படி எரிஞ்சு போட்டான். இந்த மேல் வஸ்திரம் எதை காட்டுது? இந்த மேல் வஸ்திரம் பாவத்தின் அடிமைத்தனத்தை காட்டுகிறது, சாபத்தின் காரியத்தை அது காட்டுகிறது. இந்த மேல் வஸ்திரம் ஒரு சுய திருப்தியை காட்டுகிறது, செல்ஃப் சஃபிஷியன்சி. அநேகருக்கு பாவத்துல அப்படியே அடிமையில வாழ்ந்து 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 நிர்விசாரமா, சரி இனிமேல் வாழ்க்கையில என்ன இருக்கு, பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு நிர்விசாரமா சுய திருப்தி அடைந்து இதுவே போதும் அப்படின்னு இருப்பாங்க. அப்படிப்பட்ட மேல் வஸ்திரத்தை நீங்க நீக்கணும். இதுவரைக்கும் பர்த்திமேயு ஒரு மேல் வஸ்திரம் போட்டான். அது எதுக்கு அடையாளமா இருந்துச்சு? அவன் பிச்சை எடுக்கிறதுக்கு அடையாளமா இருந்துச்சு. அவன் குருடன்னு காட்டிட்டு இருந்த அந்த மேல் வஸ்திரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவி என்று அழைப்பதற்கு பல வஸ்திரங்கள் இருக்கு. அக்கிரமத்தின் வஸ்திரம் இருக்கு, சுய திருப்தியின் வஸ்திரம் இருக்கு, சாபத்தின் வஸ்திரம் இருக்கு. இந்த வஸ்திரத்தெல்லாம் நீங்க உதறி தள்ளணும். பர்த்திமேயு அதை தூக்கி எறிந்து விட்டான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாவத்தின் வஸ்திரம் இருக்கா? சாபத்தின் வஸ்திரம் இருக்கா? சுய திருப்தியின் வஸ்திரம் இருக்கா? இதெல்லாம் உதறி தள்ளிடுங்க, தூக்கி எறிங்க. இயேசுவிடம் வரும்போது, இயேசுவே இந்த வஸ்திரம் எனக்கு வேண்டாம், உம்முடைய வஸ்திரத்தை எனக்கு தாங்கப்பா. இயேசுவிடம் வரும்போது இயேசு நம்முடைய பாவ வஸ்திரத்தை நீக்கி என்ன தருவார் தெரியுமா? பரிசுத்த வஸ்திரத்தை தருவாரு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருவாரு, நீதியின் சால்வையை தருவாரு, துதியின் ஆடையை தருவாரு, அலங்கார வஸ்திரத்தை தருவாரு. நம்ம அலங்கோலமா வாழ்க்கை ஓட்டணும், நமக்கு அலங்கார வஸ்திரத்தை கொடுப்பதற்கு இயேசு ஆயத்தமா இருக்கிறார். பர்த்திமேயு பார்த்தா அலங்கோல வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு, பாவத்தின் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு, இந்த அநீதியின் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு இயேசுவிடம் போனா இயேசு எப்படி எனக்கு பார்வை கொடுப்பாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால பார்த்தா, இந்த வஸ்திரம் எனக்கு வேண்டாம் இயேசுவே, எனக்கு பார்வை அடையணும், உம்முடைய வஸ்திரத்தை தாங்க, உம்முடைய வஸ்திரத்தை தாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இந்த பர்த்திமேயு முதல் காரியத்தை செஞ்சது அந்த வஸ்திரத்தை நீக்கினான். வஸ்திரத்தை நீக்கின உடனே அவன் என்ன அறிக்கை செய்யறான்னு கவனிங்க. என்ன அறிக்கை செய்யறான்? இயேசுவிட இப்ப வந்துட்டான். வந்துட்டு இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இப்ப இயேசு கிட்ட வந்த உடனே, இந்த வஸ்திரத்துல உதறி தள்ளிட்டு வந்த உடனே இயேசு கிட்ட, உனக்கு என்னப்பா நான் செய்யணும்? இயேசுக்கு தெரியாதா? கூப்பிட்டதே எதுக்குதான்? பார்வை கொடுப்பதற்கு தான். இப்ப இயேசு கூப்பிடுறாரு, இப்ப கேட்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்யணும்பா சொல்லு.
பாருங்க, ஆண்டவர் நமக்கு வந்து சரியான அறிக்கையை விரும்புறாரு. நம்ம மனசுல இருக்கிற இருதயத்துல வாஞ்சதான் அறிக்கையா மாறும். நம்ம சரியான மனம் திரும்பிட்டோம்னா சரியான ரட்சிப்பு இருக்கு. மனம் திரும்புதல் சரியில்லைன்னா ரட்சிப்பும் பூர்ணம் கிடையாது. இப்ப ஆண்டவர் கேட்கிற உனக்கு என்ன வேணும், அவ்வளவுதான். சரியா? நீங்க உண்மையா ஆண்டவரை தேடலாம், உண்மையா ஆண்டவர் சமத்துல வரலாம். ஆனா கூட உள்ளுக்குள்ள சரியான மனம் திரும்புதல் இல்லைன்னா நீங்க என்ன தெரியுமா கேட்பீங்க? இயேசுவே, எனக்கு எனக்கு என்ன செய்யுங்க, இந்த அற்புதம் மட்டும் செஞ்சிருங்க. ஒருவேளை வேற பர்த்திமேய் மாதிரி இல்லாத பர்த்திமேய்க்குள்ள வாஞ்ச போல இன்னொன்னுக்கு வாஞ்ச இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவன் திரும்ப சொல்லிப்பான், ஆண்டவரே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு டெய்லி என்ன செஞ்சுட்டு இருக்கேன், பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். உம்மால முடிஞ்சா எனக்கு என்ன செஞ்சுதுங்க, கொஞ்சம் பிக்சட் டெபாசிட்ல பணத்தை போட்டு விட்டுருங்க, கோடிக்கணக்கான பணத்தை போட்டுருங்க. நான் வாழ்நாள்லாம் பிச்சை எடுக்காம என்ன செய்வேன், நல்ல நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு ஒரு குருடன் சொல்லியிருப்பான். ஆனா பர்த்திமே அப்படி சொல்ல. பர்த்திமேய்க்கு ஆசை என்னங்க தெரியுமா? பிச்சை கேட்கறதுல இருந்து விடுதலை பெறணும் இல்ல. அவனுக்கு தெரியும் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன இதுல இருந்து விடுதலை பண்ணிடுவாரு, எல்லாத்துலயும் விடுதலை பண்ணிடுவாரு. அவன் என்ன தெரியுமா சொல்றான்? ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். இதுதான் அவனுடைய ஏக்கம். முதல்ல அவனுடைய அறிக்கையை நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டான். அதுல அவன் ரொம்ப தெளிவா இருக்கான். அவனுக்கு தெரியும் பரிசுத்தமான தேவனை சந்திக்கணும்னா இருதயத்துல சுத்தம் வேணும் இல்லையா? அப்போ மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டான், தன்னை பாவின்னு ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்ட பிறகு அவன் தேவசமத்துல வந்து சொல்றான், ஆண்டவரே. இந்த ஆண்டவரே என்ற வார்த்தையில என்ன அர்த்தம் இருக்கு தெரியுமா? முற்றிலுமாய் தன்னை சமர்ப்பித்து விடுகிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவிடம் வந்தா நம்ம பாவின்னு அறிக்கை செய்ய தெரியணும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்குது. 1 யோவான் 1:8 கொஞ்சம் வாசிங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நல்ல கவனிங்க. ஆண்டவர்ட்ட வரும்போது நம்ம பாவின்னு ஒத்துக்கிட்டோம். உண்மை ஆண்டவரே நான் பாவிதான். பாருங்க, பர்த்திமே சொன்னா என் மேல் வஸ்திரம் அழுக்கான வஸ்திரம் தான், என் மேல் வஸ்திரம் பாவத்தின் அடிமைத்தனத்தை காட்டுகிற வஸ்திரம் தான். ஆண்டவரே இந்த வஸ்திரத்தை நான் உதறி தள்ளுறேன். இந்த பாவத்துல இருந்து நான் என்ன செய்யறேன், என்ன விடுவித்துக் கொள்ள நான் ஆசைப்படுறேன். ஆண்டவரே நான் இந்த வழியில நான் நடக்க விரும்பல அப்படின்னு சொல்லி முதலாவது தேவசமூகத்துல வந்து தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்கிறான். எப்படி அறிக்கை செய்யறான் தெரியுமா? நம்ம எப்படி அறிக்கை செய்யணும் தெரியுமா? வாயால அறிக்கை செய்யணும். என்ன செய்யணும்? ஆண்டவரேன்னு சொன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்குதுன்னா, ரோமர் 10 அதனுடைய 9 கவனிங்க. கர்த்தராகி இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். வாய் என்ன சொல்லணும் தெரியுமா? இயேசுவே நீங்க என் ஆண்டவர், அதாவது நீங்கள் எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், நீர் உம்முடைய சரீரத்துல என் பாவத்தை சுமந்து கொண்டீர், நீர் நான் நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நீர் மரணத்துல மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், உயிரோட எழுந்தீர் அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்தா நம்ம என்ன செய்வோமா? ரட்சிக்கப்படுவோமா? கர்த்தர் நம்மை மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியுள்ளவருமாய் இருக்கிறார். அப்போ இங்க பர்த்திமை நல்ல அறிக்கை செய்யறார் பாருங்க. ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். நான் என்ன செய்யணும்? பார்வை அடையணும். இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம். நம்ம அறிக்கை செய்து, ஆண்டவரே எனக்கு பார்வை தாங்க, நான் குருடன், ஆண்டவரே என் குருட்டுத்தனத்தை நீக்குங்க, என் பாவத்தை நீக்குங்க என்று சொல்லி கேட்டா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நமக்கு நம்முடைய குருட்டாட்டத்துல இருந்து விடுதலை தர அது வல்லமையில பாருங்க. இப்படி அவன் ஜெபித்ததுனால, அறிக்கை செய்ததுனால இயேசு அவனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? 52 கவனிங்க. இயேசு பர்த்திமேவை நோக்கி, அவனை நோக்கி, நீ போகலாம்,
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுப்பா. நீ என் மேல வைத்திருக்க விசுவாசத்திற்கு பலன் என்ன தெரியுமா? ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்ன? பார்வை அடைவாயாக. நீ இப்போ குருட்டாட்டத்திலிருந்து விடுதலை பெற்றாய், இப்ப பார்வை அடைந்தாய். தேவன் அவனுடைய பார்வையை மீண்டும் ரெஸ்டோர் பண்ண, திருப்பி கொடுத்தார். நல்ல கவனிங்க, இங்க ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில செய்த அற்புதம். இந்த அற்புதத்தை பெற்ற உடனே பர்த்திமேயு செய்ததுதான் கவனிக்கத்தக்க ஒன்று. இப்போ பார்வை அடைஞ்சிட்டான். பார்வை அடைஞ்ச உடனே நம்ம வேலை முடிஞ்சது, இயேசுவே டாடா பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்திமேயு போனானா? கொஞ்சம் வசனத்தை கவனிங்களேன். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று இயேசு சொன்னார். அவன் பார்வை அடைந்தான். உடனே அவன் பார்வை அடைந்த உடனே என்ன செஞ்சான்? வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். என்ன அற்புதம் கவனிங்க. இவன் பார்வை அடைஞ்ச உடனே எங்க ஓடல? அப்பாவை பாக்குறதுக்கு, அம்மாவை பாக்குறதுக்கு, சகோதரனை பாக்குறதுக்கு, சகோதரிய பாக்குறதுக்கு, இவனோட இந்த நண்பர்களை பாக்குறதுக்கு ஓடல. இயேசு சொல்ற உன் விசுவாசம் ரட்சித்தது போ சொல்லிட்டாரு. ஆனா இவன் என்ன செய்யறான்? இயேசுவுக்கு பின் செல்லுகிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும் தெரியுமா? இயேசுவை சேவிக்கிற வாழ்க்கையா இருக்கணும். பர்த்திமேயுடைய வாழ்க்கையில 2 அற்புதம் நடக்குது. ஒண்ணு, சரீரத்துல அவன் பார்வை அடைகிறான். ஒண்ணு. ஆனா 2வது பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? உண்மையான மெய்யான தேவனாகிய இயேசுவை காணும் கண்கள் அவனுக்கு கிடைச்சிருச்சு. காணும் கண்கள் மட்டும் கிடைக்கல, அதுக்கு பிறகு இயேசுவை பின்பற்ற, இயேசுவுக்கு சேவை செய்ய அவனுக்கு நல்ல ஒரு இருதயத்தை தேவன் கொடுத்தார். அவன் இயேசுவுக்கு பின் செல்ல ஆரம்பித்தான். ஒருவன் எனக்கு சீஷனாய் இருக்க விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு தம்மை பின்பற்றின பிள்ளைகளை பார்த்து சொன்னார். பர்த்திமேயுக்கு இந்த உபதேசம் கொடுக்க தேவையே இல்லை. ஏன்னா பர்த்திமேயு செயல்ல வெளிப்படுத்திட்டான். சொல்லிட்டான், இயேசுவே நான் என்னை கூட வெறுக்கிறேன்ப்பா, என்னுடைய வாழ்க்கை கூட எனக்கு பிரியம் இல்ல, நான் உமக்கு தான் என் வாழ்க்கையில முதலிடம் கொடுப்பேன். என்னுடைய வாழ்க்கையில முதலிடம் யாருக்குன்னா இயேசுவுக்கு மாத்திரமே. இயேசுவே உமக்காக நான் சேவை செய்வேன், உம்மை நான் பின்பற்றுவேன். எவ்வளவு அற்புதமான ஒரு முடிவு பாருங்க. நல்ல சமர்ப்பணமான ஒரு வாழ்க்கை. இயேசுவுக்கு தன்னை முற்றிலுமாய் சமர்ப்பித்து விட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? பர்த்திமேயு பெற்ற இந்த அதிசயத்தை, பர்த்திமேயு இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட இந்த அற்புதத்தை இன்னைக்கு நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பர்த்திமேயுவின் குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுவதாக. முதல் காரியத்தை சொன்னேன். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே தனக்கு கொடுக்கப்பட்ட அனுகூலமான காலத்தை அவன் பிரயோஜனப்படுத்தி கொண்டான், உபயோகித்துக் கொண்டான். 1. 2வது, அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். ஆனா எதிர்ப்புகள் வந்துச்சு. ஆனா எதிர்ப்புகளையும் மீறி இன்னும் அதிகமா இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டு மேல் முழு நம்பிக்கை வைத்தான். 3வது, இயேசு அவனை கூப்பிட்ட உடனே கீழ்ப்படிந்தவன் தன் மேல் வஸ்திரங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு தேவனுடைய சமூகத்துல தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிச்சு சொல்றான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். தன்னுடைய வாஞ்சியை வெளிப்படுத்தினான். ஆண்டவருடைய வாஞ்சைக்கு அப்படியே பதில் கொடுத்தார். அவன் பார்வையிடைய செய்தார். பார்வை பெற்றுக்கொண்ட பர்த்திமேயு இனிமேல் உலகத்துக்கு டாட்டா, இயேசுவுக்கு நான் பின் செல்வேன் என்று சொல்லி இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்து விட்டான். இயேசுவுக்கு தொண்டு செய்ய ஆரம்பித்து விட்டான். இப்படிப்பட்ட கிருபைகள் நமக்கும் தேவன் தருவாராக.